கண்ணே எல்லாம் கவனிங்க. உங்கள் ஒர்க் புக்கில் பாரு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களை வகைப்படுத்தி எழுதுக. கொடுத்துருக்காங்களா? என்னென்ன பொருள்? வாகன புகை, மேசை, கதவு, நீராவி, பால், புகை, தேநீர், பூட்டு, பழச்சாறு. திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். சீக்கிரம் எழுதுங்க பார்க்கலாம். யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். திடப்பொருள் அங்கே மேலே இருக்கிறதுல திடப்பொருள் எது ஏதோ எடுத்து அது திடப்பொருளுடைய பாக்ஸில் எழுதணும். திரவ பொருள் எடுத்து திரவ பொருள் பாக்ஸில் எழுதணும். வாயு பொருள் எடுத்து வாயு பொருள் பாக்ஸில் எழுதணும். குயிக், யார் ஃபஸ்ட்டு வரீங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம். இந்த ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு செஞ்சது யார்? அனுஸ்ரீ. அனுஸ்ரீ எந்திரிக்கண்ணே. செகண்டு அபிதாவா? இல்லைம்மா, அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து காமிச்சு கனிஷ்கா. தேர்ட் யார் பண்ணது? விஷ்ணுபிரியா. ஃபோர்த்து இல்லைம்மா, அது உனக்கு முன்னாடி பிரதீக்ஷா வந்துட்டா. சரண்மதி, அப்புறம் பிரதீக்ஷா, அப்புறம் பிரசாந்தினி. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க கண்ணே. டக்குன்னு. ஏன் கிளாப் பண்ணுறதுக்கு கூட நம்ம கஷ்டமா? கை தட்டனா நம்ம நரம்புங்க எல்லாத்துக்குமே என்னது ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டம் நல்லா பாயுன்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால் கிளாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்ணே நீ சொல்லு. இப்போ திடப்பொருளில் என்னென்ன எழுதுனேன் சொல்லு. மேசை, கதவு. வெரி குட். கனிஷ்கா நீ சொல்லு. திரவ பொருளில் என்ன எழுதுன? பால், தேநீர், பழச்சாறு. பிரதீக்ஷா நீ வாயு பொருளில் என்ன எழுதுன? வாகன புகை, புகை, நீராவி. இந்த ஆக்டிவிட்டி புரியுதா உங்களுக்கு? திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் புரியுதா எல்லாத்துக்கும்? எல்லாரும் எழுதிட்டீங்களா? வெரி குட் சில்ட்ரன். கிளாப் பண்ணிக்கோங்க எல்லாரும்.